الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد. قال الله عز وجل في القرآن الكريم: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, புகழனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தாகட்டும். அவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அனைத்து செயல்களிலும் அவன் தனித்தவனாக இருக்கின்றான். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே மற்றும் சகோதரர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக இந்த அமர்வு என்பது, அதுவும் இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒரு அமர்வாக இருக்கின்றது. நாம் எந்த மாதத்தில் இருக்கின்றோமோ அந்த மாதத்தை பற்றி மார்க்கம் என்ன நமக்கு உபதேசம் செய்திருக்கின்றது என்றும் அறிந்து கொள்வதற்காகவும், இந்த மார்க்கம் சொல்லாத விஷயத்தை அறிந்து அதிலிருந்து நாம் விலகி இருப்பதற்காகவும் நமக்கு நினைவூட்டல் என்பது மிக அவசியமானது. ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ர தன்ஃபல் முஃமினீன். நிச்சயமாக நினைவூட்டல் முஃமின்களுக்கு, விசுவாசம் கொண்டவர்களுக்கு, ஈமானியர்களுக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த அமர்வை நாம் ஜமீஅத் அல் ஹதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரியுடைய இந்த தலைமையகத்தில் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆக அல்லாஹு தஆலா இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் ஈருலகிலும் நமக்கு சிறந்த கூலியை அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று முதல் தலைப்பு நமக்கிடையே இருப்பது முஹர்ரமுடைய சிறப்பும் மற்றும் அதனுடைய சட்டங்களும். முஹர்ரமுடைய சிறப்பு மற்றும் அதனுடைய சட்டங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். சூரத்து தௌபாவுடைய 36வது வசனத்தை உங்கள் முன்னால் நான் ஓதி காண்பித்தேன். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்விடம் மாதங்களுடைய எண்ணிக்கையில் 12 இருக்கின்றது. எப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தையும் இந்த பூமியையும் வானங்களையும் அல்லாஹு தஆலா படைத்தானோ அந்த நாளிலிருந்து அல்லாஹ்விடம் 12 மாதங்களாக கணக்கிடப்படுகின்றது இந்த மாதங்கள். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமிக்க மாதமாக அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றார். மின் அர்பஅத்துன் ஹுரும். 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். புனிதமிக்க மாதங்கள் என்று சொல்லும் பொழுது எந்த அடிப்படையில் இது புனிதமாக்கப்பட்டது? மக்காவுடைய காஃபிர்கள் போர் ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இந்த புனிதமிக்க மாதங்கள் வந்த பிறகு மாதத்தை தள்ளி போட்டு அவருடைய போரை தொடருவார்கள். ஆக அல்லாஹு தஆலா குறிப்பாக இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த புனிதமிக்க மாதத்தில் வைத்திருக்கின்றான், நீங்கள் உங்கள் மீது அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய வரம்பை மீறி, அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய வரம்பை மீறி நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா உபதேசம் செய்கிறார். இப்போ புனிதமிக்க மாதம் என்று சொல்லும் பொழுது, கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று சொல்லும் பொழுது 4 மாதத்தில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். தில் கஅதா, தில் ஹிஜ்ஜா, முஹர்ரம். பிறகு தனியாக ரஜபுடைய மாதமும் வருகின்றது. இப்போ அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை சொல்லி 12 மாதம், இந்த 12 மாதத்தில் 4 மாதம் கண்ணியமிக்க மாதம் என்று கூறி
அடுத்த வசனத்தில் கூறுகின்றான், ஃபலா தத்லிமு ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுவே நிலையான மார்க்கம், இதுவே நிலையான மார்க்கம், நேரான மார்க்கம். ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் மீது அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். என்ன அர்த்தம்? மற்ற மாதங்களில் அநியாயம் செய்து கொள்ளலாமா? இல்லை என்புக்குரியர்களே. பொதுவாகவே மனிதன் பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன். அவன் இந்த உலகத்தில் பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கின்றான். அப்போ பொதுவாகவே அவன் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அவனை தடுத்து கொள்ள வேண்டும். பிரத்யேகமாக குறிப்பாக இந்த 4 மாதங்கள் அவன் தன் மீது அநியாயம் செய்து கொண்டு பாவங்கள் மீது பாவம் செய்து தன்னை தண்டனைக்குரியவனாக ஆக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு உபதேசம் செய்கிறார். இப்போ நம் முஹர்ரமுடைய இந்த மாதத்தில் என்று பார்க்கும் பொழுது நம் அனைவருக்கும் தெரியும், இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது இஸ்லாமிய தேதியின் அல்லது இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக இருக்கின்றது. ஒரு புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது, இஸ்லாமிய தேதி ஹிஜ்ரியுடைய புத்தாண்டு. இப்போ நாம் 1444 ஹிஜ்ரியில் இருக்கிறோம். இப்போது அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு புத்தாண்டை கொடுத்திருக்கின்றான் என்றால் நம்முடைய முதல் சிந்தனை அல்லது நம்முடைய முதல் விஷயம், நாம் இந்த விஷயம் சிந்திப்பது என்பது என்ன? அல்லாஹ் எனக்கு ஒரு வருடத்தை, இன்னும் ஒரு வருடத்தை அவகாசம் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா என்னுடைய ஆயுளில், என்னுடைய வயதில் இன்னும் ஒரு வருடத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று நாம் சிந்தித்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக மக்கள் அவருடைய புத்தாண்டை அடையும் பொழுது, அது ஆங்கில புத்தாண்டாக இருக்கட்டும், அல்லது தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், அல்லது தெலுங்கு புத்தாண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு கலாச்சாரத்துடைய புத்தாண்டு நியூ இயர் வந்தாலே என்ன செய்கின்றார்கள்? சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் ஒருவருக்கு வாழ்த்தி கூறி சந்தோஷமான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுக்குரியர்களே, எதற்காக சந்தோஷம், என்ன எதற்காக சந்தோஷம் என்று அந்த மனிதன் சிந்தித்தான் என்றால், அவனுடைய காலங்கள், முந்தைய காலங்கள், அந்த கடந்த காலத்தில் அவனுக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம், கஷ்டம், சோதனை, நஷ்டம் என்று அனைத்தையும் அவன் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் அவன் கடந்தான் இந்த வருடத்தை. அவன் இந்த கடந்த வருடம் மிக மோசமான ஒரு வருடம் இருந்தது. வரக்கூடிய வருடம் உனக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீ சுகமாய் வாழ்வாய் என்று அவனுக்கு கேரண்டி கிடைச்சிருச்சா? அல்லது கடந்த வருடத்தில் நீ பட்ட பாடு போதுமானது, வரக்கூடிய வருடம் உனக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று அவனுக்கு கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? எந்த அடிப்படையில் மனிதன் சந்தோஷம் அடைகின்றான்? மாறாக நாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், எந்த அடிப்படையில் இந்த புத்தாண்டை அடைய வேண்டும்? அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஆயுளில் ஒரு வருடத்தை கொடுத்திருக்கின்றான். நாம் நன்மையான காரியங்கள் செய்திருந்தோம் என்றால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியா, அல்லாஹ் கடந்த வருடத்தில் நான் இந்த அமலை செய்தேன், வரக்கூடிய வருடத்தை நான் சிறப்பான முறையில் இன்னும் சிறப்பாக நான் செய்வதற்காக நீ உதவி புரிவாயாக என்று நம் துவா கேட்கணும். இல்லை, மனிதன் பாவத்தில் மூழ்கி இருந்தான், அலட்சியமாக இருந்தான், பொடுபோக்காக இருந்தான், அந்த மார்க்கத்துடைய பற்றில்லாமல் அவன் ஏதோ மனம் போன போக்கில் வாழ்ந்தான், மக்கள் செல்லக்கூடிய திசையில் சென்றான் என்ற நிலையில் இருந்தான் என்றால் அவன் எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? புத்தாண்டை அல்லாஹ் அவனுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான். ஆக போதும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது போதும் என்று அவன் உணர்ந்து, இதற்கு மேலாவது நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடி என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கணும். இதுதான் படிப்பினை நமக்கு புத்தாண்டு கிடைப்பதும் அல்லது ஒரு புதிய மாதத்தை நாம் அடைந்தாலும் சரி. இரண்டு அன்புக்குரியவர்களே, இந்த காலங்கள் கடக்க காலையில் வருகின்றது. நாம் காடை அடைந்தோம் என்று, இப்பொழுது நாம் மாலையில் இருக்கின்றோம். சிறிது நேரத்தில் இரவு வந்துவிடும். இப்படி என்று காலங்கள் கடக்க, நாட்கள் கடக்க, மாதங்கள் கடக்க, வருடங்கள் கடக்க, இந்த அனைத்துமே மனிதனுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. மனிதா, நீ உன்னுடைய கண்களால் உன்னுடைய
பார்வையால் இந்த அனைத்து விஷயத்தையும் அனைத்து நிலையையும் பார்க்கின்றாய், அனைத்து விஷயத்தையும் நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாய். எப்படி காலங்கள் கடக்கின்றதோ, பகல் வருகின்றது, இரவு செல்கின்றது, இரவு வருகின்றது, பகல் இப்படி என்று அனைத்து விஷயம் இருக்கின்றதே. ஒரு நாள் நீனும் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவன் தான். எப்படி இரவுக்கு பிறகு பகல் வரும் என்று உனக்கு தெரியுமோ, அதே போல உனக்கும் ஒரு நாள் முற்றுப்புள்ளி இருக்கின்றது. உன்னுடைய ஹயாத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் அல்லாஹு தஆலா உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை வைத்திருக்கின்றான். உன்னுடைய காலங்கள் கரைந்து கொண்டு வருகின்றன, உன்னுடைய ஆயுள் கரைந்து கொண்டு வருகின்றது. ஆக உன்னை நீ சீர்படுத்திக்கொள். முற்படுத்தக்கூடிய விஷயத்தை நீ எதை முற்படுத்துகின்றாய் என்று சற்று சிந்தித்துக்கொள் என்று நமக்கு படிப்பினையாக வருவதுதான் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டு. முஹர்ரமுடைய மாதமோ அல்லது புத்தாண்டு நாம் பெறுகின்றோம் என்றால் நாம் அதை படிப்பினையை பெற வேண்டும். இல்லை என்றால் அன்புக்குரிய இதே வாழ்க்கையை வாழும் பொழுது வரக்கூடிய காலம் மிக கடுமையான காலங்களாக இருக்கும். மனிதன் அமல் செய்ய விரும்பினாலும் அவனால் செய்ய முடியாது. மனிதன் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அவனால் இருக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். ஏனென்றால் சூழ்நிலை மாறுகின்றது, நிலைமைகள் மாறுகின்றது. நாம் பார்க்கின்றோம், கடந்த கால 2 வருடத்தில் நடந்தத கொரோனாவுடைய இந்த நிலையில் மிக சிரமமான நிலையில் இருந்தார்கள். இன்னும் அதை விட்டு நாம் முழுமையாக மீண்டு வரலை. அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கு. அதனால் வரக்கூடிய அந்த சோர்வு தன்மை, மார்க்கப்பற்று, நம்முடைய தொடர்பு பயான்களுடைய விஷயங்கள் சரி, மார்க்கான கல்வி தேடக்கூடிய விஷயங்கள் சரி, நம்முடைய தொடர்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன. அன்புக்குரியவர்களே, முதல் விஷயம் நாம் படிப்பினை பெறுவது, ஒரு நாள் நானும் இந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கின்றேன். எனக்கு அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இர்தஹலத்தித் துன்யா முஜ்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா ஃபலிகுல்லி மின்ஹுமா பனூன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை பின்னே சென்று கொண்டு இருக்கின்றது. மறுமையுடைய வாழ்க்கை உங்களை முன்னே நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த 2 வாழ்க்கைக்கும் வாரிசுகள் உண்டு. நீங்கள் மறுமையுடைய வாரிசுகளாக ஆகுங்கள். நீங்கள் இந்த உலகத்துடைய அற்பமான சொற்பமான இந்த உலகத்துடைய வாரிசுகளாக ஆகாதீர்கள் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு ஆயுளை கொடுத்திருக்கின்றான், ஒரு ஆண்டை கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த ஆண்டில் என்ன நான் சாதிப்பேன், மார்க்க விஷயத்தில் என்னை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் நான் என்ன சாதிப்பேன் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸை செய்யும் பொழுது அவருக்கு நஷ்டம் என்று இருந்தால் என்ன செய்வார்? போர்வை போட்டு என்ன தூங்கிடுவாரா? கிடையாது. மாறாக இந்த நஷ்டத்திலிருந்து எப்படி நான் மீண்டு வரணும், நான் போட்ட முதலீடு, நான் போட்ட கேபிட்டல் எப்படி எடுக்கணும் என்று அவன் முயற்சி செய்வான். அவனுடைய வியாபாரத்தில் அவனுக்கு வருவாய் கம்மியாக இருக்கின்றது, குறைவாக இருக்கின்றது, லாபம் அவனுக்கு கம்மியாக இருக்கின்றது என்றால் அவன் என்ன செய்வான்? எப்படி இதை 2ஆக ஆக்குவது, 3ஆக ஆக்குவது என்று தான் சிந்திப்பான். அவனுக்கு தூக்கமே வராது. அதே போல தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையுடைய விஷயங்கள் இதுதான் சிந்திக்கணும். அதனால தான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய நஃப்ஸை பற்றி பரிசோதிக்கக்கூடிய, நஃப்ஸை இந்த உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தக்கூடிய விஷயத்தில் சொல்லும் பொழுது, உன்னுடைய நஃப்ஸுடன் எப்படி நீ நடந்து கொள்கின்றால், எப்படி ஒரு துரோகம் செய்யக்கூடிய பார்ட்னர் உன்னுடைய பிஸ்னஸ்ல இருந்தால் நீ எப்படி மிகவும் கராராக இருப்பாய், அப்படி நீ இரு. நம்முடைய பிஸ்னஸ்ல பார்ட்னரு எப்போ வச்சும் துரோகம் செய்வார், எப்போ வச்சும் என்ன குழி முழுங்குவார் என்று நமக்கு தெரியும். நம்ம எப்படி இருப்போம்? எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக துல்லியமாக நம்ம கணக்கிடுவோம். அதே போல தான் நம்முடைய நஃப்ஸுடன் நீங்கள் செய்யுங்கள் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர் நமக்கு உபதேசம் செய்கிறார். இப்போ முதல் விஷயம், அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த ஒரு ஆயுளை கொடுத்திருக்கின்றான், முஹர்ரமுடைய இந்த ஒரு ஆண்டை அல்லாஹு தஆலா புது ஆண்டை கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த ஆண்டில் நான் எந்த விஷயத்தை நான் முற்படுத்திக் கொள்வேன், என்னுடைய பாவங்களை நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி நல்லமல்களை என்ன செய்வேன் என்று முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி அல்லாஹு தஆலா சிறப்புகளை வைத்திருக்கின்றான். என்ன சிறப்புகள்? அல்லாஹ் இந்த மாதத்தை புனிதமிக்க மாதமாகவும் கண்ணியமிக்க மாதமாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான் என்றால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம், அவனுடைய அடியார்களாக வாழக்கூடிய நாமும் என்ன செய்யணும்?
இந்த மாதத்தை கண்ணியமான மாதமாக நாம் கருத வேண்டும். மற்ற மாதத்தை விட மற்ற மாதத்தை போல இந்த மாதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சாதாரண ஒரு மாதமாக நாம் நினைக்கக்கூடாது. மாறாக இது அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், இது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட மாதம். ஆக நாமும் இந்த மாதத்தை நாம் புனிதப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி? அல்லாஹ்வை வணங்கிய நிலையில், கடமையான ஃபராயிதுகளை பேணுதக்கூடிய நிலையிலும், சுன்னத்தான விஷயங்களை நாம் பேணக்கூடிய நிலையிலும், உபரியான அமல்களை செய்யக்கூடிய நிலையிலும் அல்லாஹ்வை வணங்கி இந்த புனிதத்தன்மையை நாம் பாதுகாக்க வேண்டும். இதில் அநியாயங்கள் செய்து கொண்டு, இதில் நம் மீது பாவங்களுக்கு மேல் பாவம் செய்து கொண்டு நம் மீது நாம் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த 12 மாதம் சொன்ன பிறகு என்ன கூறுகின்றான்? ஃபலா தظ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் மீது பாவம் செய்து உங்கள் மீது நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்றால் தன்னை தண்டனைக்குள் ஆக்குகின்றான், தன் மீது அநியாயம் செய்து கொள்கின்றான். ஆக இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்போ கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் கண்ணியமான மாதமாக தான் நாம் கருத வேண்டும். மூன்றாவது விஷயம் பார்க்கும் பொழுது சிறப்புகள். இந்த முஹர்ரமுடைய மாதத்துடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் ரமதானுடைய நோன்புக்கு பிறகு இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாள் நோன்பு நோக்கக்கூடிய இந்த மாதம், இந்த 10ஆம் யௌம் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய 10ஆம் தேதி வைக்கக்கூடிய நோன்பு மிகவும் பிடித்தமானது, வேறு எந்த ஒரு நோன்பும் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு விருப்பமானது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அப்போது இந்த ஆஷுருடைய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஷேக் அவர்கள் தெரியப்படுத்துவார்கள். இப்போ இந்த நோன்பை நாம் பிடிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்வது தான் சாமர்த்தியம். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவது தான் ஒரு அழிவுள்ள மனிதனுக்கு அடையாளம். எடுத்துக்காட்டு என்று சொல்லும் பொழுது, அல்லாஹு இந்த உலக விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆஃபர் என்று நம்ம வரும் பொழுது, பம்பர் ஆஃபர் என்று வரும் பொழுது, அல்லது தள்ளுபடி என்று வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? விரைந்து போகிறோம், எப்படியாவது அந்த ஆஃபரை தட்ட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஆங்காங்கே ஆஃபர்களை அல்லாஹு தஆலா வைக்கின்றான். ஆங்காங்கே அல்லாஹு தஆலா, மனிதா உன்னுடைய பாவங்கள் அதிகமாகிவிட்டது, இந்த நேரத்தில் உன்னை பாவ மன்னிப்பை தேடிக்கொள், இந்த அவகாசம் உனக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த மாதத்தில், இந்த நாட்களில். ஆக உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ பாவ மன்னிப்பு தேடிக்கொள் அல்லாஹ்விடம் என்று வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்வது நம்முடைய ஹைர், நமக்கு ஒரு ஹைராக இருக்கின்றது. இந்த முஹர்ரமுடைய சிறப்புகளை பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா 10வது நாம் நோன்பு வைக்கக்கூடிய அந்த சிறப்புக்கு அல்லாஹு தஆலா ஒரு வருடத்துடைய முந்தைய ஒரு வருடத்துடைய பாவங்கள் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். இதை தவிர அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் சிறப்பு பிரத்யேகமாக மக்கள் செய்யக்கூடிய விழாவோ அல்லது ஆங்காங்கே வீதிகளில் கூடாரங்களை கட்டி பஞ்சாவை நிப்பாட்டுவதோ, அல்லது இந்த மாதம் பீடை மாதம் என்று எண்ணி புத்தாடை அணிவது கிடையாது ஒரு சாரார். அல்லது இந்த மாதம் மிகவும் கவலைக்குரிய மாதம், துக்கமான மாதங்கள், இதில் திருமணம் முடிப்பது கிடையாது, இதில் நல்ல ஒரு விஷயங்களை ஆரம்பிப்பது கிடையாது, புது வீட்டில் புகுவது கிடையாது, வியாபாரத்தை ஆரம்பிப்பது கிடையாது என்று ஒரு நிலை இருக்கு. அப்போ இந்த முஹர்ரமுடைய மாதம் பீடை மாதம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கின்றது முஸ்லிம் சமுதாயத்தில். ஆனால் அப்படி கிடையாது. மாறாக அல்லாஹ் புனிதப்படுத்தினான் இந்த மாதத்தை, கண்ணியப்படுத்தினான் இந்த மாதத்தை. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடம் அதற்குரிய கூலி சிறந்ததாக இருக்கும் மற்ற மாதங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தவறும் பாவமும் மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய பாவங்களை விட மிக கடுமையாக இருக்கும். இதனுடைய விளைவுகள், தண்டனை என்பதோ அது ஒரே ஒரு தண்டனை தான். ஆனால் அந்த தண்டனையுடைய கைஃபியாவும் அதனுடைய ரணமும் அதனுடைய வலியும் என்பது மிகவும் கடுமையாக இருக்கும். ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இது ஒரு சாராரு இது துக்கமான மாதம் என்று நினைக்கின்றார். இன்னொரு சாரார் என்ன செய்கின்றார்கள்? இவர்களுக்கு நாம எதிர்மறையாக செய்ய வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள்? இந்த மாதத்தில் நாம் புத்தாடை அணிய வேண்டும், இந்த மாதத்தில் நாம் நல்ல உணவுகளை நாம் சமைத்து பரிமாற வேண்டும், இந்த மாதத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க?
இவர்களுக்கு போட்டியாக செய்கின்றார். நாம் அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட ஒரு முஃமின்களாக இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு விஷயம், நம்முடைய சந்தோஷமும் சரி, நம்முடைய துக்கமும் சரி, எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். மார்க்கம் நமக்கு என்ன கூறியிருக்கின்ற, எந்த இடத்தில் நீ சந்தோஷத்தை நீ அதை அனுபவி என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ, எந்த முறையில் நீ செய்ய என்று கூறப்பட்டதோ அதை அப்படி செய்யணும். எங்கு நீ துக்கம், எனக்கு கவலையாக இருக்க வேண்டும், துக்கமாக இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லியிருக்கின்றோம், அவ்வளவுதான் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் முஸ்லிம்கள். முஸ்லிம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய அனைத்து விஷயத்தையும், தன்னுடைய இச்சைகளையும், தன்னுடைய ஆசையும், கனவையும், அனைத்தையும் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டான், சப்மிட் செஞ்சிட்டான். அதுதான் முஸ்லிம். தன்னுடைய அனைத்தையும் அவன் சமர்ப்பித்து விட்டான். புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்றால், முஸ்லிம் என்பவன் யார்? படைத்த ரப்பு என்ன விரும்புகின்றானோ அப்படி வாழக்கூடிய மனிதன். ஒரு முஸ்லிம் என்பவன் முஸ்லிமுடைய அந்த இறைவன் அல்லாஹு தஆலா விரும்பிய வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் அவன் முஸ்லிம். மறுமையில் எப்படி தான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சி செய்வோம். இந்த உலகத்தில் யாரு படைத்த இறைவன் விரும்பிய வாழ்க்கை பிரகாரம் வாழ்வோமோ, மறுமையில் நாம் விரும்பிய பிரகாரம் வாழ்வோம். நாம் விரும்பிய பிரகாரம் நாம் வாழ்வோம். அப்போ இந்த உலகத்து வாழ்க்கையை நாம அல்லாஹு தஆலா நமக்கு எப்படி அமைத்து கொடுத்தானோ, எந்த சட்ட திட்டங்களை வைத்தானோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதுதான். புத்தாடையை அணிந்து கொண்டு சில ஹதீஸ்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வரக்கூடிய அமர்வுகளில் பார்ப்பீர்கள். உலமாக்களுடைய நாவால் ஹதீஸுகள் அல்லாஹ் அக்பர் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் எல்லாம் இருக்கு. யார் இந்த மாதத்தில் முதல் நாள், முஹர்ரமுடைய முதல் நாள் புத்தாடை அணைகின்றாரோ அவர் வருடம் ஃபுல்லாக புத்தாடை அணைவர் தான். அப்போ வருடம் ஃபுல்லாக புத்தாடை அணினா என்ன செய்யணும்? அவர் ஷோரூமில் தான் வேலை செய்யணும், ஜவுளி கடையில் தான் வேலை செய்யணும். அதுவும் என்ன, ட்ரையல் அந்த ரூம் இருக்குது பாருங்க, அந்த ட்ரையல் ரூமுக்குள்ளே தான் போட்டு பார்த்துக்கணும். இல்லைன்னா நமக்கு தெரியும் டெய்லி ஆடை ஊருக்கு ஏற்பா போல, நாட்டுக்கு ஏற்பா போல மாற்றக்கூடிய ஆடை நமக்கிடையே உலா வந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் போகிறதான் ஆகும். ஆக அன்புக்குரிய இது மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஆக மார்க்கம் நமக்கு அனுமதிக்கக்கூடிய விஷயங்களும், மார்க்கம் நமக்கு எந்த ஒரு விஷயத்தை அமைத்திருக்கின்றதோ அதை நாம் பயன்படுத்துவது தான், அதை நாம் எடுத்துக்கொள்வது தான் நமக்கு ஹைர். அல்லாஹ் முஹர்ரமுடைய மாதத்தில் வைத்திருக்கின்றார் என்றால் இந்த வரக்கூடிய நாளை மற்றும் அடுத்த நாள் நோன்பு பிடிப்பது என்பது சுன்னத்தாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆக நம்முடைய இந்த அமர்வில் நாம் அறிந்த விஷயம் என்ன? முஹர்ரமுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலா கண்ணியமிக்க மாதம் என்று கூறியிருக்கின்றான். இந்த மாதத்தை கண்ணியமான மாதமாக நாம் கருத வேண்டும். இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நாள் 10வது நோன்பு, அந்த 10வது தேதி வைத்திருக்கின்றான். அந்த நாளில் நோக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடம் ரமதானுடைய நோன்புக்கு பிறகு மிகவும் ஹைரும் மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் அதை வெறுப்பதற்காகவும் அந்த வாய்ப்புகளை பெறுவதற்காகவும் நம்முடைய ஒரு ஆண்டு பாவங்களை மன்னித்துக் கொள்வதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். 3வது விஷயம், நம்முடைய புத்தாண்டு வந்துவிட்டது என்று நாம் வாழ்த்து சொல்வதோ ஸ்டேட்டஸில் வைப்பதோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் இதற்காகவே பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் அந்த பரிமாறம் செய்து கொள்வது என்பது கூடாது. மாறாக எனக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், என்னுடைய ஆயுளிலிருந்து 1 வருடம் குறைந்து விட்டது, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மௌத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, நான் என்ன முற்படுத்தினேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் எதை முற்படுத்தினீர்கள், நாளைக்காக நீங்கள் எதை முற்படுத்தினீர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். பாருங்க, நாளை என்று அல்லாஹு தஆலா மறுமையை பயன்படுத்தி நான் சொல்லியிருக்கின்றேன். யோசிச்சு பாருங்க, இன்றுக்கு பிறகு என்ன வரும்? என்னங்க வரும்? இன்னைக்கு டுடே இருக்கு, இன்னைக்கு பிறகு என்ன வரும்? நாளை தான். அப்ப அல்லாஹு தஆலா அந்த கியாமத்தை நாளை என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றார் என்றால், மனிதா நீ உணர்ந்து கொள், உனக்கும் இந்த கியாமத்திற்கும் மிக நெருக்கமாக இவ்வளவுதான். இந்த நாள் என்றால் நாளை வருவது என்பது எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு குறைவான தொலைவு இருக்கின்றதோ அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையும் மறுமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீ மறுமை அடையக்கூடியவாய் இருக்கின்றாய். ஆக அந்த நாளுக்காக எதை நீ முற்படுத்திக் கொள்.
ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் பெற வேண்டும். இதில் இருக்கக்கூடிய சட்டங்களை நாம் அறிந்தால்தான் நாமால் சரியான முறையில் அழகான முறையில் நாம் இபாதத் செய்ய வேண்டும். நாம் ஹார்ட் ஒர்க் செய்வதை விட ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும். 100 ரக்காத் நம்ம நின்று தொழுவதை விட 2 ரக்காத்து அறிந்து அழகான முறையில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில் செய்வது எவ்வளவு சிறப்பாகும். ஒது 10 தடவை செய்தும் என்ன வஸ்வசா இருக்கு, என்னடா என்ன முடிஞ்சுதா இல்லையா ஒதுன்னு. அதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பிரகாரம் அழகான முறையில் செய்வதும் கற்றுக்கொண்டு செய்வது என்பது நமக்கு சிரமம் இருக்காது, அதற்குரிய நன்மை பூரணமாக நமக்கு கிடைக்கும். ஆக நம்முடைய கல்வியுடைய தொடர்பு, கல்வியுடைய பயணத்தை எப்பொழுதும் வைக்க வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த வருடத்துடைய நம்முடைய ஹயாத்தில் இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய ஜெய் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கு கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அல்லாஹு தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார் என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி. அல்லாஹ் நலனை நாடக்கூடியவர்களுக்கு நிறைய விதமான வாய்ப்புகளை கொடுக்கின்றான். இப்பொழுது நாம் இங்கு வந்திருக்கின்றோம் என்றால் இது அனைத்துமே நாம் வெளியிலிருந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய வீட்டுடைய நம்முடைய அனைத்து வேலைகளை விட்டு நம்ம இங்கு வந்திருக்கும். இங்கு வந்திருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு நலனை நாடினான் என்றதனால்தான் நம்ம இங்கே அனைவரும் சேர்ந்து இருக்கிறோம். ஏன் எத்துணை பேருக்கு இந்த பேம்ப்ளெட் கிடைத்தது, எத்தனை பேர் இதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் பிளான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அவங்க விரும்பலை. முதல் கட்டமாகவே அமர்ந்து மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அமைக்கவில்லை, நமக்கு அல்லாஹ் தஆலா அமைத்தான் என்றால் அல்லாஹ் நம்மிடம் இருந்து என்ன விரும்புகிறான்? ஹைரை விரும்புகின்றான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இப்போ அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அன்புக்குரியவர்களே, இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைப்பது என்பது மிக அரிதான. திரும்பவும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா என்று தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயத்தை நாம் எவ்வளவு இருக்க முடியுமோ பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சஹாபாக்கள், அல்லாஹ் அக்பர், சற்று சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? என்னென்ன தியாகங்கள் செய்யல, அந்த தியாகங்கள் அனைத்து செய்த பிறகும் அல்லாஹ் அக்பர், அவர்களுடைய கடைசி கட்டம், அவங்களுடைய முடிவு எப்படி முடியும் என்று தெரியாத நிலையில் அவர்கள் அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய முகத்தை மறைத்து வலது பக்கம் திரும்பி அழுகின்றார்கள். அவருடைய மகனார், தந்தையே, அத்தாவே, நீங்கள் ஏன் அழுகுறீங்க? அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு பொருந்தி கொள்ளவில்லையா? உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை போரில் கலந்து கொண்டீர்கள், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்தீர்கள் என்று அவர்கள் செய்த விஷயத்தை புகழ ஆரம்பிக்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய வாழ்க்கையை கட்டம் 3 நிலையில் கடந்தது. என்னுடைய வாழ்க்கையுடைய இந்த ஸ்டேஜஸ் 3 நிலையில் கடந்தது. முதல் கட்டம் எப்படி என்றால், இந்த பூமியிலே நபியை வெறுக்கக்கூடியவனும் நபியை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கொன்றுவிட வேண்டும் என்று துடிப்பில் இருக்கக்கூடியவன் என்னை விட வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் வாழ்ந்தேன். எனக்கு இந்த பூமியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை விட வெறுக்கத்தக்க முகம் வேறு எந்த ஒரு முகமும் என்னிடம் இல்லை. அப்படி நான் வெறுத்தேன். வாய்ப்பு கிடைத்திருக்கும் பொழுது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் இது ஒரு கட்டம். ஆனால் அல்லாஹு தஆலா என்னை ஈமானியனாக ஆக்கினான். ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவர்கள் என்னுடைய மிகவும் பிரியமான, நான் அதிகமாக விரும்பக்கூடிய மனிதர்கள், அவரை தவிர வேறு யாரும் நான் விரும்பியது கிடையாது. இது 2வது கட்டம் என்னுடைய வாழ்க்கை.
எவ்வளவு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பயமும் அந்த மரியாதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நீங்க வர்ணிங்க என்று முழுமையாக சொன்னப்பட்டால் என்னால் முழுமையாக வர்ணிக்க முடியும். ஏனென்றால் அந்த பயத்தினாலும் அந்த மஹப்பத்தினாலும் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த கண்களால் பார்க்க முடியாத ஒரு நிலை. அவ்வளவு நான் நேசித்தேன் என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரை. பிறகு அல்லாஹ் மூன்றாவது கட்டம், அல்லாஹ் எனக்கு ஆட்சியை கொடுத்தான். அவர்கள் ஆட்சியாளர் கவர்னராக ஆனார்கள், பிற ஆட்சியாளராக ஆனார்கள். அல்லாஹ் தான் நிறைய விஷயங்களை என்னிடமிருந்து வாங்கினான். இந்த விஷயத்தில் நான் என்ன தவறு செய்தேனோ, இது கடைசி கட்டமாக இருக்கின்றது, என்னுடைய நிலை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது. நான் அந்த கடைசி முதல் கட்டத்தில் நான் மரணித்திருந்தேன் என்றால் நான் டைரெக்டாக நான் நரகத்தில் தான் சென்றிருப்பேன். இரண்டாவது கட்டத்தில் அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை கொடுத்தான். இந்த மூன்றாவது கட்டம் ஆட்சி கிடைத்த பிறகு, பதவி கிடைத்த பிறகு என்னால் முடிந்த அளவுக்கு நான் நீதமாக நடந்து கொண்டேன். நான் அறியாத நேரத்தில் சில தவறுகளை செய்திருந்தால் அல்லாஹ் என்னை இந்த விஷயத்தை பிடித்து விட்டான், தண்டித்து விட்டான் என்றால் யார் என்னை காப்பாற்றுவார் என்று அதை நினைத்து நான் அழுகின்றேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய சிறப்பு யாருக்கு தெரியாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு ஒரு நபி என்றால் அது உமராக தான் இருப்பார், ஆனால் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை என்று திட்டவட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த சஹாபியை சலாஹித்து, அந்த சஹாபியை புகழ்ந்து கூறிய அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கூறுகின்றார்? வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது என்றால் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் செல்லலாம் ஒருவனை தவிர என்று ஒரு சப்தம் வந்தது என்றால் அந்த ஒருவன் நானாக தான் இருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். என்னங்க யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தியாகங்க செய்த அந்த சஹாபி, எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அமைத்த அந்த நபித்தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அனைத்தையும் அவர்கள் அர்ப்பணித்த அந்த சஹாபி, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அக்பர், அந்த ஒரே ஒரு நபர் நானாக தான் இருப்பேன் என்று நான் அஞ்சுகின்றேன் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், எந்த அச்சத்துடன் வாழ்ந்தார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ நமக்கு எழுதப்பட்டு நீ சொர்க்கவாசி, நீ டைரக்டா உனக்கு மூச்சு நின்றாலே அடுத்த கட்டம் நீ சொர்க்கத்தில் உனக்கு என்ன கிடைச்சிரும் என்ற ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நிலையை தான் நாம் இருக்கிறோம். அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட பிறகும் அவர்கள் அச்சத்தில் தான் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். நன்மாரை சொல்லப்பட்ட பிறகும் அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுது என்ன நிலை மாறும் என்று தெரியாது. அல்லாஹுடைய விரலுக்கு இடையே தான் நம்முடைய இதயங்கள் உள்ளன. எப்பொழுது என்ன நிலை மாறும் என்று தெரியாது. அச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் மார்க்கப்பற்றின்றி, மார்க்க தொடர்பின்றி, அலட்சியமாக, பொடுபோக்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கு. மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு. ஏன்னா இப்படிதான் இருக்கக்கூடிய தொழுகையாளியை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் 90% வெளியே தான் இருக்கிறாங்க, தொழுகையாளி இல்லாதவர்கள தான் இருக்கிறாங்க. மிகவும் சொற்பமானவர்கள் தான் ஐவேளை தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது யாரு? ஃபஜரில் பேணுதலாக வரக்கூடியவர், ஃபஜருக்கு பேணுதலான ஜமாத்துடன் வந்து தொழக்கூடிய அவர் தான் தொழுகையாளி. அன்புக்குரிய மற்றவங்கெல்லாம் 3 வேளை தொழுகை, 4 வேளை தொழுகை, எனக்கு 3 வேளை தாங்க தொழுகை, இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் என்ன நம்புகின்றார்கள்? அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னை அனுப்பிவிடுவான் எந்த ஒரு தண்டனையுமின்றி. அல்லாஹ் அக்பர். அஞ்சிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. வாய்ப்புகள் திரும்ப திரும்ப வராது. அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த உடல் ஆரோக்கியத்தை கொண்டு நாம் பயன்படுத்தி கொண்டோம் மார்க்க விஷயங்களில், மற்றும் நம்மை நாம் சீர்படுத்தி கொள்வதற்காக நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் வரக்கூடிய காலம் நாம் இயலாமையில் ஆனாலும் சரி, நோய்வாய்ப்பட்டாலும் சரி, அல்லாஹு தஆலா நாம் ஆரோக்கியமாக இருந்த நிலையில் செய்த அமலுக்கு அல்லாஹு தஆலா அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் சரி, இயலாமை நிலையிலும் சரி, அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலியை கொடுப்பான். ஆனால் உடல் ஆரோக்கியம் இருந்து அலட்சியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் அக்பர், மறுண சரண்வாயில் இருக்கும் பொழுதும் சரி, படுக்கையில் ஆனாலும் சரி, அங்கு எந்த ஒரு நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அங்கு நாம் விரும்பி அமல் செய்ய வேண்டும் என்றாலும் நம்மால் செய்ய முடியாது. ஆக அல்லாஹ் தஆலா ஆயுளை கொடுத்திருக்கின்றான். மௌத்து வருவதற்கு முன்னால் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். அந்த வாய்ப்பு நம்முடைய கையை விட்டு நழுவதற்கு முன்னால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே நமக்கு நினைவூட்டல் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் எதற்கு
நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக சில உலமாக்களுடைய பயான்களை அறிந்து, மூத்த அறிஞருடைய உலமாக்களை கேட்டு, அவங்களுடைய பயான்களை கேட்டு நம்மை சீர்படுத்தி கொள்ளலாம், நம்முடைய உள்ளத்தை அந்த கசடுத்தன்மையிலிருந்து அகற்றி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தை தான் நாம் வந்திருக்கின்றோம். ஆக இங்கிருந்து நாம் செல்லும் பொழுது நம்முடைய ஒரு முடிவோடு செல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் செய்தது விஷயம் போதும், அல்லாஹ்விடம் நான் இதற்கு பிறகு மாவு மன்னிப்பை தேடி என்னுடைய வாழ்க்கையை நான் சீராக அமைத்துக் கொள்வேன் என்ற ஒரு நிலையுடன் நாம் செய்யும் என்றால் கண்டிப்பாக அதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வழியை வகுப்பான். நம்முடைய முயற்சி தான். நாம் முடிவெடுத்தோம் என்றால் அல்லாஹ் அதற்கு ஏற்படுத்தி விடுகின்றான். ஆக நம்முடைய நிலையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயத்தையும் சிந்தித்து அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலாவிடம் நமக்கு அல்லாஹு தஆலாவில் இடம் வைக்கிருக்கப்பட்ட அந்த அருணையும் அல்லாஹுடைய அருளையும் பெறுவதற்காக அவனுடைய உண்மையான ஒரு அடியானாக வாழக்கூடியவர்களாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.